ஆகஸ்ட் 22ஆம் தேதி கட்சி கொடியை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அறிமுகம் செய்ய இருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விவரங்கள். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியினை கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தொடங்கி வைத்திருந்தார். இந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து உறுப்பினர் சேர்க்கை மற்றும் அரசியல் கட்சிக்குண்டான பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்த நிலையில் அந்த கட்சியினுடைய கொடியினை அறிமுகம் செய்யக்கூடிய அந்த தேதி எப்பொழுது என்ற ஆலோசனை தொடர்ந்து சில மாதங்களாக நடைபெற்றிருந்த நிலையில் பொதுக்கூட்டம் மூலமாக மாநாட்டின் மூலமாக அறிமுகம் செய்து வைப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ கட்சி கொடியினை ஆகஸ்ட் 22ஆம் தேதி நடிகர் விஜய் அறிமுகம் செய்து வைப்பதாக கட்சியினுடைய நிர்வாகிகள் தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்த கட்சி கொடியினை பனையூரில் இருக்கக்கூடிய அந்த கட்சியின் அலுவலகத்தில் வைத்து எளிமையான முறையில் அறிமுகம் செய்வதற்கான அந்த ஏற்பாடுகள் நடைபெறுவதாகவும் கட்சியினுடைய நிர்வாகிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போல கட்சியினுடைய முதல் மாநாடு செப்டம்பர் மாதம் இறுதிக்குள் நடத்துவதற்குண்டான அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் பணிகளையும் கட்சி நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டும் என நடிகர் விஜய் அறிவுறுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் கட்சியினுடைய கொடி என்பது பல்வேறு அந்த கட்சியின் கொள்கைகள் மற்றும் அந்த கட்சியில் ஏற்கனவே நடிகர் விஜய் அறிவித்திருக்கக்கூடிய பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அந்த வாசகத்தின் அடிப்படையில் அனைவருக்கும் சமமான முறையிலான அந்த கட்சி கொடி இருக்க வேண்டும் என விஜய் அறிவுறுத்தியிருந்த நிலையில் 22ஆம் தேதி அந்த கட்சியினுடைய கொடியினை நடிகர் விஜய் பனையூரில் இருக்கக்கூடிய அந்த கட்சியின் அலுவலகத்தில் வைத்து அறிமுகம் செய்து வைக்க இருக்கிறார். முன்னதாக நடிகர் விஜய் கடைசி படமாக வினோத் இயக்கத்தில் நடிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. அரசியல் முழுவதுமாக ஈடுபட இருக்கக்கூடிய ஒரு முடிவினை எடுத்திருக்கக்கூடிய அந்த நிலையில்தான் தற்பொழுது அந்த கட்சி கொடியினை 22ஆம் தேதி நடிகர் விஜய் அறிமுகம் செய்து வைத்து செப்டம்பர் இறுதிக்குள்ளாக முதல் மாநாட்டினையும் நடத்துவதற்கான அறிவுறுத்தல்கள் அந்த நிர்வாகிகளுக்கு வழங்கியிருக்கிறார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.